தைவானில் ஏற்பட்டிருக்கும் நிலநடுக்கம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வனிதாவிடம் கேட்கலாம். வனிதா, தைவான்ல ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கத்தால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இங்க தைவான்ல ஹுவாலியன் நகரத்துல 6 மேக்னிடியூட் நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டுச்சு. இதுல பல கட்டடங்கள், பாலங்கள் எல்லாம் தகர்ந்து விழுந்திருக்கு. இதுல 4 பேர் இறந்துட்டதாகவும் நூற்றுக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. அது தவிர இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ், ஆபீசஸ் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. பல ரோடு எல்லாம் பிளாக் ஆயிருக்கு. இப்போ மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள், நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கு? இங்க பாதிக்கப்பட்ட கட்டடங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரா மீட்டெடுக்கப்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பொதுமக்களும் அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கட்டடங்களை நகர்த்தி அந்த மக்களை மீட்கிறது இங்க ஒரு நார்மல் ப்ரொசீஜர் அப்படிங்கறதுனால அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த மீட்பு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம காட்சிகளை பார்க்கும்போது பாதிப்புகள் ரொம்ப பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த மீட்பு பணிகள்லாம் முடிவடைய இன்னும் எவ்வளவு கால அவகாசம் எடுக்கும் வனிதா? மீட்பு பணியில பலரை ஏற்கனவே எடுத்துட்டாங்க. நேற்று சொல்லப்பட்டதை விட இன்று நூற்றுக்கணக்கான மக்களை ஏற்கனவே காப்பாத்தியாச்சு. இன்னும் சிலர் அந்த கட்டடங்கள்ல சிக்கி இருக்காங்க. இன்னும் ஒரு நாட்கள்ல அவங்க மீட்டெடுக்கப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இங்க மருத்துவ வசதிகள் உடனடியா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இங்க எல்லா ஆம்புலன்ஸும் சுத்தி நின்றுட்டு இருக்கு. அந்த மக்களை மீட்டு எடுத்த உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி தரப்பட்டு இருக்கு. தொலைபேசி வாயிலாக தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வனிதா.